ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேக்கப் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது என்னோட மேக்கப் பவுச். ரொம்ப சிம்பிளாக நம்ம மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி பவுச்சில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக உள்ளேருந்து எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுவாகவே விழுந்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் லிப் பாம். ஃபஸ்ட்டு நம்ம லிப் பாம் எடுத்து வச்சுருக்கோம். இது டிண்டட் லிப் பாம். நம்ம லிப்ஸ்டிக்கே வேண்டாம் அப்படின்னா கூட ஒரு ரெட் கலரில் டிண்டட் கொடுக்கும். இது நிவ்யாவோட நான் இது போட்டேன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தான் இருக்கும். நான் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இதை சில சமயம் போட்டுட்டா கூட நமக்கு நல்ல லிப் மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிண்டடும் கிடைக்கும். ஸோ இது நல்லா ரெட் கலரில் தெரியும், செரி ரெட் சைன். ஸோ இது நிவ்யாவோட லிப் பாம். எப்போவுமே எல்லாரோட ஹேண்ட்பேக்லேயும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். பட் நான் மேக்கப் ப்ராடக்டில் வச்சுருக்கேன். நான் பர்ஸ் மடியில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் எடுத்து வைக்கிறேன். அது மாதிரி ஃபேஸுக்கு நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாய்ஸ்சரைசரும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். பட் மாய்ஸ்சரைசர் எனக்கு கொஞ்சம் பெரிய பாட்டில் அப்படின்றதுனால நான் மாய்ஸ்சரைசரை இதில் வைக்கலை. இது நெக்ஸ்ட் ப்ரைமர். ப்ளூ ஹெவனோட பெர்ஃபெக்ட் மேக்கப் பேஸ் ஸ்டூடியோ பெர்ஃபெக்ஷன் ப்ரைமர். இதோடைய ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பேசிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு நான் கேரி பண்ணிக்கிறேன். மேக்கப்புக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னா, மேக்கப்புக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஒரு லைன் இதை ஒரு லேயராக போடும்போது ஒரு பேரிகார்ட் மாதிரி செயல்படும். நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உள்ளே போகாமையும் உள்ளேருந்து வர ஸ்வெட்டிங் மேக்கப்பை ஸ்பாயில் பண்ணாமையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரைமரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய ப்ரைமர்ஸ் இருக்குது. நானும் நிறைய ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ப்ரைமர், நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு டியூப் ஃபார்மேட்டில் நமக்கு ப்ரைமர் இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால. ப்ரைமருக்கு அப்புறம் நான் சிம்பிள் மேக்கப் தான் போட போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் கேம்பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கேம்பேக் 2 வச்சுருக்கேன். ஒன்று ஃபாரெவர் 52 இந்தியாவுக்குள்ளது வெட் அண்ட் ட்ரை கேம்பேக் பவுடர். ரெண்டாவது மேபிளின் ஃபிட்மியோட 109 ஐவரி ஷேடோட காம்பேக்ட். இந்த காம்பேக்ட் பவுடர்லேயே நமக்கு கீழே ஸ்பாஞ்ச் இருக்கும். சாரி, ஸோ நம்ம தனியாக ஒரு பிளெண்டர் வேணும் அல்லது ஒரு ப்ரஷ் வேணும் அப்படின்றது நமக்கு கேரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கப் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது மேக்கப் ஸ்பாஞ்ச் கொடுத்துருவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மிரர் இருக்கும், பட் அவ்வளோவா குவாலிட்டியாக நமக்கு ஃபேஸ்லாம் கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காம்பேக்ட் பவுடரில் இருக்க கண்ணாடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஒரு கண்ணாடி தனியாக கேரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். அது என்ன கண்ணாடின்னு காட்டுறேன். குட்டி மிரர். இது நல்லாயிருக்கும். இது மேக்கோடையது. கில்ட்ரி ஃபினிஷில் மேட். இது பார்க்கறதுக்கு ஷைனியாக தெரிஞ்சாலும் இது மேட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்க்க நல்ல கில்ட்ரி எஃபெக்டோடு இருக்கும். இது நான் மேக் ஃபவுண்டேஷன், மேக்கில் மேக்கப் ஃபிக்சர் இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட். இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 பக்கமே மிரர் இருக்கும். பட் என் பையன் உடச்சிட்டான். அதனால
நான் வந்து ஒன்று மட்டும் பர்ஸில் கேரி பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஐ ப்ராடக்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து மினிமலாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பட் நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். இது வந்து சாம்பரோட காஜல். இதை வந்து நான் ஐலைனர் ப்ளஸ் காஜலா ரெண்டுக்குமே இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லைனர்லாம் தனியாக வாங்கி நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து இந்த காஜலையே லைனராகவும் போட்டுக்குவேன், காஜலுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ 2 in 1 பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. வந்து இவ்வளோ நாளாக நான் ப்ளூ ஹெவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் மேபிலினோட டோட்டல் டெம்ப்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா சூப்பராக கேர்ளில் வந்து நமக்கு லேஷ் லைனை வந்து செப்ரேட் பண்ணி நல்லா வந்து அழகாக நம்ம ஒரு ஃபேக் கிளாஸஸ் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப மஸ்ட், நம்ம வந்து வெளியூர் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெயில் வந்து எல்லா நேரமும் நம்ம நெயில் பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த பாருங்கள், இப்போயுமே என்னோடய பழைய நெயில் பாலிஷ் தான் இருக்குது கையில். நெயில் வந்து நம்ம டக்குன்னு நம்ம வந்து பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு காமன் கலரில், ஏன்னா நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக பண்ணுவோம் அப்படின்னா கூட வீட்டில் தான் பண்ண முடியும். ஸோ காமன் கலரில் நீங்கள் எப்போவுமே ஒரு நெயில் பாலிஷ் வந்து உங்கள் பர்ஸில் கேரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில். நீங்கள் ஐப்ரோ பொமேட் மாதிரியோ அல்லது ஜெல் லைனரோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும், பவுட்ரு ஐப்ரோக்கோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு மட்டும் செல்ஃபாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பென்சில்ஸ் போதும் கேரி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஐப்ரோ வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். அந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நேச்சுரலாகவே ஐப்ரோ வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதில் எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் வரைவேன், மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைனும் வரைய மாட்டேன். ஸோ நான் அதனால் எனக்கு வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு லைட்டாக உள்ள கேப் மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் ஐப்ரோ வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேனால நான் பென்சிலை வந்து பர்சனலுக்கு கேரி பண்ணிக்கிறேன். இதே நான் ப்ரைடலுக்கு அப்படின்னா நான் வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்ட தான் வந்து நான் வந்து பிரைட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி லிப்ஸ்டிக். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் கேரி பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து லைட் கலர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். மாற்றி சுற்றிட்டுருக்கேன். இது பாருங்கள், ஒரு லைட் பிங்க்கு நம்ம போட்டிருக்கணும், ஆனால் லைட்டாக போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது போக நான் என்வைபேலோட நியூட் லிப்ஸ்டிக்கும் வந்து வச்சுருக்கேன். நான் இதே மாதிரி செகண்ட் ஒவ்வொரு செட்டுமே இருக்கும். உங்களுக்கு ஃபுல் மேக்கப் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கூட கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏற்கனவே மேக்கப் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஆர்கனைசர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து இனிமேல் தான் பண்ணணும். நான் வீடியோ பண்ணுவேன், கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். இது வந்து சும்மா எசென்சியலாக நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம கொண்டு போகலாம், எல்லாமே கொண்டு போயிட்டுருக்க முடியாது அப்படின்றதுக்காக. நீங்கள் இதையே ஒரு கல்யாணத்துக்கு கெஸ்ட் மேக்கப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு கல்யாண பொண்ணு கூட பிரைட் கூட நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் கேரி பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் மேக்கப் லுக்குமே நமக்கு வந்து கிடச்சிடும். ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாக நிலைக்கும். நிறைய நேரம் வந்து நம்ம வந்து மேக்கப்பில் நிற்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ப்ரைமர் அண்ட் கேம்பேக்ட் இந்த ரெண்டு போட்டாலுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் போதும் அப்படின்றதுனால நான் இதை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோம்பு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடுவீங்க, இல்லை ஹேர் தலை பின்னுவீங்கன்னா கொஞ்சம் சின்ன சீப்பாக வச்சுக்கலாம். ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறீங்கன்னா இவ்வளோ பெரிய சீப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். சிக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப இதுக்கு வந்து குட்டியாக இருக்கிறதுனால பாருங்கள், இதோட சைஸே வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பர்ஸில் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். இது போக நான் வேறு என்ன வந்து பர்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன கிளட்ச், ஒரு குட்டி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸ்.
கொஞ்சம் ஹேர் பின்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு சேஃப்டி பின்ஸ். இது மட்டும் இருந்தால் போதும், யார்கிட்டையும் எதுவுமே நம்ம வாங்க வேண்டியிருக்காது. இப்போ பர்ஃபெக்டாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ரெண்டு கூட நம்ம வச்சுக்குவோம், எதை வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேரி பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கவும் ரொம்ப நேச்சுரலாக க்ளோயிங்காக சூப்பராக தெரிவிங்க. உங்களுக்கு இதிலே வந்து கல்யாணத்துக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் கேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதோட வந்து சிங்கிள் ஐ ஷேடோஸ், நம்ம ஐ ஷேடோ பேலட்ஸ்லாம் வந்து ஒரு குட்டி பாஸில் வச்சு கொண்டு போக முடியாது. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஃபேவரட்டாக என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, அது வந்து காமன் கலராக ஒரு லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நியூட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஐஷேடோஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து சிங்கிள் ஐஷேடோஸும் இதோட சேர்த்து கேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தான் அப்படின்றதுக்கு. நான் காட்டியிருக்க இந்த ப்ராடக்ட்டு இந்த பிராண்ட்லேயே தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு எந்த பிராண்டு எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்டில் வேணாலும் உங்களோட ஷேடுக்கு தக்கன நீங்கள் வந்து காம்பேக்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ராடக்ட் கம்மியான ரேட்டுக்கு பட்ஜெட்டு, ஸோ அண்டர் 100 ருபீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பிராண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சாரி, லைட்டிங் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நான் டைரக்ட் சன்லைட் கிட்ட எடுக்கிறதுனால அது வந்து லைட் ஆஃப் ஆகி எரியுது. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், நெயில் பாலிஷ், லிப் பாம், இதெல்லாம் வந்து நீங்கள் காமனாக ப்ரைமர் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபேஸ்க்கு நான் மட்டும் ப்ரைமர் மாறும், மேட் ஃபினிஷிங் எடுத்துக்கணும். அதுபோக வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரைமர் மாறும். இது போக நீங்கள் வந்து ஷேட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து சூஸ் பண்ணி ட்ரையல் பார்த்து வாங்குங்க. நெட்டில் பார்த்து வாங்குறத விட உங்களுக்கு டேரெக்டாக ஏதாவது ஷோரூமில் ஏதாவது மால்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்து வாங்கிக்கலாம். அது போக உங்களுக்கு காம்பேக்ட் பவுடரும் உங்களுடைய ஸ்கின் ஷேடுக்கு கரெக்டாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.